ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு ஜஸ்ட் டிஜி. இந்த வீடியோவில் வைஃப் வர போகிறது கிடையாது. தக் லைஃப் ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டர் போனேன். அந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 11 மணி ஷோ தான் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதுக்கு அடுத்த தியேட்டரில் தான் 9 மணி ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அங்கேயுமே 9:20 தான் போட்டாங்க. படம் வந்துருச்சு, லைசன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. வீடியோ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ கிடையாது, பர்சனல் ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலாம், எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கலாம், எனக்கு சாம்பார் சாதம் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வெறுப்புகள் வந்து மாறும். அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் தோணுனதை தான் நான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுங்க. அன்பா கெட்ட வார்த்தை போடாதீங்க டியர் ஹேட்டர்ஸ். சரி ஓகே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த படத்து மேலே இருந்த ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா, 3 ஜாம்பவான்கள், யாராலே அசைக்க முடியாத 3 ஜாம்பவான்கள், மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார், கமல் சார், இந்த 3 பேருமே படத்தில் இருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு என்னை புல் பண்ணி கொண்டு போன ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ எனக்கு வந்து இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த வருஷத்தில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருந்த 2 படம் பார்த்தீங்கன்னா, ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இடத்துல நான் சொல்லுவேன். அதுதான் தி பெஸ்ட் ஆஃப் தி இயர் சோஃபார். இந்த வருஷத்தில் எனக்கு இது டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அண்ட் 2வது இடம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேர் அதை குறை சொல்லலாம். பட் எனக்கு 2வது இடம் குட் பேட் அக்லி. பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறதா 2வது இடத்துல வைக்கிறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஏன்னா இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு 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 ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு மூவி. பட்டு தக் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வர்ற மூவி. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்து நிறைய சீட்டிங் பண்ணுறாங்க. பழைய ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, பழைய பிஜிஎம், பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணுறது, கேமியோ கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறையா சினிமாவில் சீட் பண்ணலாம். சீட் பண்ணி அங்கங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடியன்ஸை கத்தி விசில் அடிக்க வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், படம் ஓடிடும். முக்கியமாக இன்டர்வலில் ஒரு தடவை, கிளைமேக்ஸில் ஒரு தடவை, இங்கே ஒரு இன்டர்வலில் ஒரு சஸ்பென்ஸு, கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வச்சோமா. படத்தோட சீட் கோடே அதுதான். ஜிடிஏல சீட் கோட் அடிச்சு கன் வர வைக்கிற மாதிரி ஒரு கேமியோ, ஒரு சஸ்பென்ஸ், இந்த 2 தான். இதுக்கு மேல பெரிய சீட் கோடா இருக்கிறது அனிருத்ன்ற ஒருத்தர் உள்ள கொண்டாந்து போட்டோம்னா அது ஒரு பெரிய சீட் கோட் ஆயிருது. அனிருத் மியூசிக்கை வச்சு ஒரு சாதாரண சீனியும் பயங்கரமா, இப்போ ஜெயிலர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கதை கிடையாது, திரைக்கதை அமைச்ச விதம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். பட் அந்த படத்தை 600 கோடி வசூல் பண்ண வச்சது பாத்தீங்கன்னா மெயினா அனிருத்தோட பிஜிஎம், விநாயகனோட பர்ஃபார்மன்ஸு, ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 600 கோடிக்கு அந்த படத்தில் என்ன இருக்குன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் நல்ல படம், நல்ல ஹைப் ஏற்றுற படம். ஸோ இதுதான் சீட் கோட். இந்த மாதிரி நிறைய சீட்டிங்ஸ் இருக்குது தமிழ் சினிமாவில். நிறைய சீட் பண்ணி தான் ஆடியன்ஸ் வந்து காசை வாங்குறாங்க, நல்ல ரிவ்யூவை வந்து நம்மளை கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் தக் லைஃப்ல அந்த மாதிரி எந்த விதமான சீட் கோட்ஸும் அவங்க யூஸ் பண்ணல. பழைய ரெஃபரன்ஸ் கிடையாது, பழைய பாட்டுகள் கிடையாது, கேமியோ கிடையாது. அந்த மாதிரி எந்த சீட்டிங்கும் பண்ணாமல் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு இயல்பான கதை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் வளங்களேன், ஒரு 1.5 வருஷம் வளங்க. வளர்த்ததுக்கப்புறம் ஒரு புது நாய்க்குட்டி வாங்குங்க. அந்த நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சிங்க. இந்த பழைய நாய்க்கு வந்து காண்டாகும், அது வந்து தட்டி விட்டு என்னைய தடவை கொடு அப்படின்னு சொல்லி கைக்குள்ள வந்து உட்காந்துக்கும். ஓகேவா? எல்லார் வீட்லேயும் கிடையாது. ஒரு சில வீட்டில் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை பிறக்கும் போது 2வது குழந்தைங்க நீங்கள் கொஞ்சினீங்கன்னா மூத்த குழந்தைக்கு வந்து கடுப்பாகி அது வந்து அடிக்கலாம் செய்யும் 2வது குழந்தைய. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆகும். ஸோ இது இயல்பாகவே மிருகங்கள்கிட்டையும் இருக்குது, மனிதர்கள்ட்டையும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 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 அந்த எனக்கு தான் அந்த பாசம் வேணும் அப்படின்னு குழந்தைங்கள் ஏங்குறதுலேருந்து, எனக்கு தான் அந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க ஏங்குறதுலேருந்து, எனக்கு தான் அந்த பவர் வேணும்னு அரசியல்வாதிகள் போட்டி போடுறதுலேருந்து, எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த பொசசிவ்னஸ், அந்த ஆசை, அந்த க்ரௌன், அதுக்கான போட்டியும் தேடுதலும் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது மிருகங்கள்ட்ட இருந்தே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கான ஒரு ஒரு ரேஸ்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஸ்டோரி, நிறைய இடத்துல நிறைய படங்கள்ல பார்த்த ஸ்டோரி. பட் இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, எந்த சீனுமே நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்துருச்சுல, இந்த படத்துல வந்துருச்சுல, இந்த படத்தோட கதை தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியா நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான விதத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. தக் லைஃப் நீங்க படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு வேற ஏதாச்சும் ரிவ்யூ இப்போ இந்த போர்ஷன் மட்டும் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் ரிவ்யூ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்ல படம், தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு படம். காதை அடிக்கிற மாதிரி பிஜிஎம்ஸ் இல்லை, பில்டப் கொடுக்குற மாதிரி டைலாக்ஸ் இல்லை, நான் யாருன்னு காட்டுறேன் பாடுறான்ற மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் இல்லை,
அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு இயல்பான கதை, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர்ட்டேருந்துமே சொல்லிடலாம். கமல் சார்ட்டேருந்து சொல்லிடலாம், சிம்பு சார்ட்டேருந்து சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு 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 காதலை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. 2 காதலை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அண்ட் அவரோட ஒய்ஃப் கிட்ட இருக்கிற காதல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் சுகர் பேபி அப்படின்னு பாட்டு வந்திருந்தாலுமே அந்த காதல் வந்து அவங்க த்ரிஷா வந்து இவங்களை கமல் சாரை நேசித்ததாக இருக்கட்டும் சரி, கமல் சார் அவங்கள நேசிதராக இருக்கட்டும் சரி, அதை வந்து ரொம்ப அழகாக அந்த காதல் முடிவுக்கு வர்ற ஒரு இடத்துல சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளால் விவரிச்சிருப்பாங்க. அதை நிறைய பேர் பெருசாக நோட் பண்ண மாட்டாங்க, ஸ்டோரியாக போயிடும். பட் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வார்த்தையால் சூப்பராக விவரித்து அந்த காதல் முடிவுக்கு வர்றதும், ப்ளஸ் அவரோட கல்யாண உறவில் இருக்கிற ஒரு மனைவி கிட்ட இருக்கிற அந்த காதல் முடிவுக்கு வர்றதும், ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா காதலாக இருக்கட்டும் சரி, வெஞ்சன்ஸாக இருக்கட்டும் சரி, போட்டியாக இருக்கட்டும் சரி, சண்டையாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே சூப்பராக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ டேரக்டராக மணி சார் அதுக்கு ஏற்ற மாதிரியான நடிப்புகளை கொடுத்துருந்தாங்க நடித்தவங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அனிருத் சாரே சொல்லிடலாம், அவர் மியூசிக் படத்தில் ரொம்ப ஹைப் இருக்கும். அந்த மாதிரி ஹைப் ஏற்றுற மாதிரி மியூசிக்ஸ் இல்லை, சட்டிலான மியூசிக்ஸ், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் நான் பார்த்ததுலேயே சோஃபார் இந்த வருஷத்தில் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு படம்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வச்சுருவேன். ரெண்டாவது இடத்துல வந்து நான் கண்டிப்பாக தக் லைஃப் தான் வைப்பேன். 3வது இடத்துல குட் பேட் அக்லி வைப்பேன். குட் பேட் அக்லி ஏன் 3வது இடத்துக்கு தள்ளுறேன்னா, அந்த படத்தில் ஃபுல்லாகவே டேரக்டர் சீட் கோடு தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஃபுல்லாக சீட்டிங் படமே ஆடியன்ஸை சீட் பண்ணி எப்படி கத்த வைக்கிறது, எங்கே கூஸ் பம்ஸ் ஏற்றுறது தான் இருக்கும். பட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. ஒரு சினிமா அப்படிங்கிறது நல்ல கதை இருக்கணும், ஒன்று நல்ல கதை இருக்கணும், இல்லை நல்ல கருத்து இருக்கணும், இல்லை நம்மளுக்கு நேரப்போக்காக இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று அந்த படத்தில் இருந்துச்சுனாலே என்னை பொறுத்தளவு அந்த படம் பாஸ். இதுதான் நான் எதிர்பார்க்குறது சினிமாட்டிருந்து. இதை தான் சினிமா நமக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு தொய்வு இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வருஷத்தில் வந்த சிறப்பான 3 படங்கள்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி, அண்ட் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தக் லைஃப், அண்ட் 3வது இடத்துல ஜிபியூ சொல்வேன். நீங்களும் படம் பார்க்கல அப்படின்னா இந்த வீக்கெண்டுக்கு ஒரு பிளானை போட்டு பார்த்துட்டு வாங்க, நல்ல படம்.